ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஸ்டடியாக நிற்குது. எங்கேயும் கீழேயும் வரல, மேலேயும் போகல. பிட்காயின் பார்த்தீங்கன்னா $63,000 $64,000 தற்சமயம் $64,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின் மெயின் அந்த மாதிரி நிற்கிறதுக்கு பிட்காயின் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நிற்குது. மேலே ஏறல, கீழேயும் வரல, டவுன். ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நின்று போச்சு மார்க்கெட்டு. எல்லாருமே ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது இதில். அது என்னன்னா, முதல்து வந்து பிட்காயின் ஹால்விங். பிட்காயின் ஹால்விங் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பிட்காயின் ஹால்விங்க்கு அப்புறம் பிட்காயின் கீழே வருமா மேலே வருமா? கீழே வந்தால் $50,000 வருமா? மேலே போனால் $70,000 தாண்டி மேலே போகுமா? இதுதான் இருக்கிற பிரச்சனை. இப்போ எல்லாருக்கும் பயங்கரமாக கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சி போச்சு. அப்புறம் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தா $2.30 trillion வந்திருக்கு. வால்யூம்ஸ் பயங்கரமாக குறைஞ்சி போச்சு. பையிங் செல்லிங் எதுவும் நடக்கலை. எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி டர்ன் ஆகும் பார்க்கலாம், என்ன நடக்கும் ஹால்விங்க்கு அப்புறம் அப்படின்றது எல்லாருக்குமே. டெஃபினட்டாக இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நம்ம எல்லாமே யோசிப்போம். கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது. பார்க்கணும் எப்படி டர்ன் எடுத்துக்கும் மார்க்கெட்டு. ஒருவேளை நல்லா மேலே போச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் போகும்னா 70,000 தாண்டிடுச்சுன்னா $75,000 தாண்டி மேலே போகும். நல்லா மேலே போச்சுன்னா $83,000 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து பிட்காயின் பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. 67,000 ஒரு ரெசிஸ்டன்ஸு, $69,000 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு அடுத்தது $70,000. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது $70,000 தாண்டிடுச்சுன்னா ஆல் டைம் ஹை எது ரீசெண்டாக கிராஸ் பண்ணிச்சோ அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து $75,000 கிட்ட போகும். அதுக்கப்புறம் $80,000 தாண்டி மேலே போகும். இது பிட்காயின் ஹால்விங் சமாச்சாரம். ஏன்னா எல்லாருக்குமே பயமாக இருக்குது. ப்ரீவியஸ் டைம்ஸில் 3 வாட்டி நடந்த ஹால்விங்கு வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கிற ஹால்விங் வந்து வித்தியாசமானது. எதுக்குன்னா பிட்காயின் இடிஎஃப் வந்திருக்கு. பிட்காயின் இடிஎஃப் வந்திருக்கு. ஆல்ரெடி அமெரிக்காவில் நடக்குது. இப்போது 2 நாள் முன்னால் அனௌன்ஸ் ஆச்சு. ஹாங்காங் கூட அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரிப்டோ கரன்சி பிட்காயின் எதீரியம் ஸ்பாட் இடிஎஃப் ட்ரேடிங்க்கு ஹாங்காங் கவர்மெண்ட் தரவில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னொரு விஷயம் நமக்கு வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் வார் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு வந்து நின்று போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க இந்த இஸ்ரேல் ஈரான் வார்ன்றது இன்னைக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. இது 30 வருஷமாக கடந்த 30 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எப்போவும் அடிச்சுக்கிட்டு சத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இதே வேலை தான் அவங்களுக்கு. அதனால் யாரும் பயப்படுறதில்லை, கண்டுக்கிறதில்லை யாரும் வேர்ல்டில். இவங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் பண்ணணுமோ அப்படியே பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த வாட்டி என்னன்னா, கொஞ்சம் ஒரு 300 மிசைல்ஸ் டைரெக்டாக அட்டாக் பண்ணதால், ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணதால் உடனே அமெரிக்கா வந்து இஸ்ரேலை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுவும் ஃபர்தராக அட்டாக்ஸ் எதுவும் ஈரான் மேலே பண்ணாதீங்க,
வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம், பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. முக்கியமாக இதில் ப்ராப்ளம் என்னன்னா, ஈரானுக்கு பின்னால் இருக்கிறது ரஷ்யா, சைனா கண்ட்ரிஸ் ரெண்டுமே சப்போர்ட்டு ஈரானுக்கு. அவங்கள தூண்டி விடுறாங்க, நம்ம பயங்கரமாக வார் பண்ணுங்கன்னு தூண்டி விடுறாங்க. இது உங்களுக்கு தான் தெரியுமே, சைனாக்காரன் எப்போ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு யாருமே நிம்மதியாக இருக்கிறது பிடிக்காது. ஒருவேளை இந்த வார் கொஞ்சம் பெருசாச்சுன்னா மேஜர் ப்ராப்ளம் வர்றது நமக்கு ஆயில் ரேட்ஸ். க்ரூட் ஆயில் ரேட் பயங்கரமாக ஏறும். ஏன்னா இந்த டென்ஷன்ஸ் எல்லாமே மிடில் ஈஸ்டில் ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது. அங்கே இஸ்ரேல், ஈரானில் மெயினாக ஆயில்ஸ் இருக்கு, ஃபுல்லாக இருக்குது. அவங்கக்கிட்ட பணம், பயங்கரமாக பணம் இருக்குது, ஆயில் இருக்குது. ஆயிலால் அதனால் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வரும், என்ன டிசிஷன் எடுப்பாங்க, எப்போ டர்ன் ஆகும். எனி டைம் இவங்க இஸ்ரேல், இப்போது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னன்னா, ஈரான் இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ண அப்புறம் இஸ்ரேல் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்றாங்க. பட் அமெரிக்கா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அவங்க வேர்ல்டு வார் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, இது பெரிய வார் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அது மாதிரியே பார்த்தாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க அவங்க. அது எத்தனை நாள் பொறுமையாக இருப்பாங்க என்னான்னு சொல்ல முடியாது. இவங்க அந்த கண்ட்ரிஸ், அந்த மாதிரி கண்ட்ரிஸ், அது எந்த முடிவு எடுப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போக்கே இஸ்ரேலில் விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறி போச்சு, அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்துடுச்சு. இது ரெண்டு முக்கியமான காரணம் மார்க்கெட் நிற்கிறது. அப்புறம் இன்னைக்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், யூரோப்பியன் இசிபி பேங்க்னா இது யூரோப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் சென்ட்ரல் பேங்க். நம்ம அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் எப்படியோ அதே மாதிரி இந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் யூரோப் கண்ட்ரீஸில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறது. அவங்க ஒரு தகவல், ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இப்போ கண்ட்ரோலில் வந்திருக்கு, அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜூன் மாதத்துலேருந்து ரேட்ஸ் ரெட்யூஸ் பண்ணிகிட்டே வருவோம், கண்டிப்பாக ரேட் ரெட்யூஸ்ன்றது பண்ணுவோம் அப்படின்றாங்க. அது நல்ல செய்தி நமக்கு. அப்புறம் அமெரிக்காவில் கூட அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் கூட அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஜூன்லேருந்து நான் ரேட் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாரு. இது நல்ல விஷயம். இப்போது உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போகிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பிட்காயின் $64,000 இருக்குது. வாட் அபவுட் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பாருங்கள், கிட்டத்தட்ட 40-50% டவுனில் இருக்குது. 40-50% டவுனில் இருக்கிற டைமில் நம்ம ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்க் எடுத்து, எப்படியோ கிரிப்டோ கரன்சின்றது ரிஸ்கி மார்க்கெட்டு தான், ஏன் ரிஸ்க் எடுத்து எடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது? ஒரு சான்ஸ், லக்கு பிடிச்சதா நல்ல பணம் சம்பாதிக்கலாமே. ட்ரேடிங் பண்ணுறவங்களாவது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காவது நல்லா ஸ்டேபிள் காயின்ஸு, மெமி காயின்ஸில் இந்த டைமில் வாங்கினா என்ன? ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பியும் கிடைக்குமான்றது எனக்கு சந்தேகம். ஏன்னா பிட்காயின் ஹால்விங்க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி டர்ன் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. கிடைக்குமா? யாருக்காவது பாருங்கள், நீங்களும் யோசித்து பாருங்கள். நான் எனக்கு தோணிடுச்சு இந்த மாதிரி சொல்லணும்னு, அந்த இதில் நான் சொல்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பாக, வாங்குகிற வாய்ப்பாக வச்சுக்கிட்டு ஜாஸ்தி பணம் போடாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறதால கொஞ்சம் பணம் போடுங்க, போட்டு வாங்கி வைங்க, நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே டவுனில் இருக்குது, 40-50% டவுனில் இருக்குது ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அதனால் பார்த்து ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்து, பரவாயில்ல நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இது அருமையான சந்தர்ப்பம், பார்த்து நழுவு விடாதீங்க இந்த சம்பவத்தை. ஏன்னா அது பண்ணணும்னா இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் தான் பண்ணணும். திருப்பி நாளைக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு நான் ஒரு கிளிப்பிங் கூட வைக்கிறேன். பாருங்கள் பிட்காயின் ஹால்விங் பற்றி, இந்த டைமில் என்ன நடக்கும்ன்றது, இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்றது, அது ஒரு கிளிப்பிங் வைக்கிறேன் பாருங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மெமி காயின்ஸ் எல்லாமே லோவில் இருக்குது. மெமி காயின்ஸ் கூட தைரியமாக வாங்கி ஷிபா ஐன்யூ 2000 சீரியல் மேலேயே நிற்கிறதால கண்டிப்பாக அது ஹோல்ட் பண்ணுது. 2000ன்றது சீரியலை வந்து ஸ்ட்ராங். கொஞ்சம் கீழே வந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கீழே ப்ரெஷர் வார அன்னைக்கு ஒரு 3 நாள் முன்னால் 1750 கிட்ட வந்தது. திருப்பியும் கிடைக்கிறன்னு ஏறிச்சு 2000 சீரியல் மேலேயே நிற்குது. 2100 கிட்ட தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது மெமி காயின்ஸில் புக் ஆஃப் மெமி, பாங், பெப்பி, ஃப்ளாக்கி, இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம், டாக் விஃபேட், இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் லோவில் இருக்குது. அப்புறம் ஸ்டேபிள் காயின்ஸில் கொஞ்சம் பெரிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ட் காயின்ஸில் பாலிகான் மேட்டிக், ஆடா, கார்டினோ ஆடா, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக 40 ரூபாவில் இருக்குது. அப்புறம் ஆர்பிட்ரம் ஒன்று லெவலில் இருக்குது. அதோட பார்த்துக்கோங்க, அது ஒரு நல்ல காயின். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நல்ல சான்ஸு. யாராவது வாங்குறவங்க இருந்தால் தைரியம் பண்ணி இந்த டைமில் சொலானா 12,000 சில்லறையில் இருக்குது. அது ஏதாவது இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா ஒரே வாட்டி போட்டுடாதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி 2-3 ட்ரிப்பாக போடுங்க. சான்ஸ் எடுக்கிறீங்க, எப்படியும் சான்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு சின்ன முதலீடாக ஒரு 2-3 ஸ்ப்ளிட் பண்ணி டிப்ஸ் வந்தப்பெல்லாம் வாங்கி வைக்கிறதா பண்ணுங்க. இடிசி, அப்புறம் பிசிஹெச், பிட்காயின் கேஷ் $500 கீழே வந்திருக்கு. கண்டிப்பாக அது வாங்கலாம். $450-$60 கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அப்புறம் எத்தீரியம் கிளாசிக், அது கூட கண்டிப்பாக கீழே வருது, கண்டிப்பாக வாங்குங்க. இதெல்லாம் ஏன்னா ஹாங்காங்கில் அப்ரூவல் ஆன அப்புறம் எத்தீரியம் நல்லா ஏறும். அதனால் எத்தீரியம் கிளாசிக் கூட பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா விலை ஏறும். பார்த்து நல்லா நீங்கள் கூட ரீசர்ச் பண்ணி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றவங்க ரிஸ்க் எடுத்து வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.